இன்னைக்கு நான் பேச போகிறது ஏசாமி பேசின 7 வார்த்தைகளில் ஒன் ஆஃப் த வேர்ட், 5th வேர்ட் ஐ எம் தர்ஸ்ட். சிலுவையில் அவர் பேசின வார்த்தை 7 வார்த்தைகளில் தர்ஸ்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிறோம். தர்ஸ்ட் வந்து ஏசாமிக்கு சிலுவையில் பேசின தர்ஸ்ட்டுக்கும் அவர் வாழ்நாளில் அவருக்கு தர்ஸ்ட் இருந்துச்சா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்நாளில் உள்ள தர்ஸ்ட் வந்து சிலுவையில் உள்ள தர்ஸ்ட்டும் ஒப்பிட போகிறோம். இன்னைக்கு வந்து ஏசாமி சின்ன வயசுலேருந்து அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் என்ன மாதிரி தர்ஸ்ட் உடையவராக இருந்தாருன்னு தியானிக்க போகிறோம். முதல்ல நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி எழுப்புறேன். ஏசாமிக்கு இருந்த தர்ஸ்ட், சின்ன வயசுலேருந்து இந்த தர்ஸ்ட் வந்து ஒரு உலக பிரகாரமான தர்ஸ்டா இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய தர்ஸ்டா? Can you tell me? ஆவிக்குரிய தர்ஸ்ட். உலக பிரகாரமான மனுஷனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து மாம்ச தர்ஸ்டோட ஆவிக்குரிய தர்ஸ்ட் தான் அதிகமாக அவருக்கு இருந்துச்சு. எப்படி நம்ம நிரூபிக்கலாம்னா, ஏசாமி வந்து நம்ம தர்ஸ்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நம்ம எந்த விதத்தில் நம்மளை அறிஞ்சிருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் நம்ம தர்ஸ்ட் இருக்கும். நம்மளை ஆவிக்கேற்றபடி அறிஞ்சிருந்தா நம்ம தர்ஸ்ட் வந்து ஆவிக்குரியதாக இருக்கும். நம்ம மாம்சத்துக்கு ஏற்றபடி அறிஞ்சிருந்தா நம்ம தர்ஸ்ட் மாம்சத்துக்குரியதாக இருக்கும். ஏசாமி ஆவியானவரால் பிறந்தாரு, ஆவியானவர் அசைவாடி. அவர் சின்ன வயசுல இருந்தே பிதாவின் சித்தத்தை செய்யறது அவருக்கு ரொம்ப ஆசையாச்சு. பிதாவின் வீடு தான் தன்னுடைய வீடா வச்சாரு. ஆவிக்குரிய தர்ஸ்ட் எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, அவர் தன்னை சிறு வயதுல இருந்தே தேவ ஞானத்துல வளர்த்தாரு. வேர்ட் ஆஃப் காட்ல தன்னை வளர்த்துக்கிட்டாரு. இதுவே ஒன் ஆஃப் த சாட்சி நம்மளுக்கு என்னன்னா, தேவன் வந்து ஏசாமி வந்து ஆவியில தாகமுடையவராய் இருந்தார். அதனால சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து கடவுளோட வார்த்தையை அதிகமா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அது படிச்சனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வர சோதனையிலேருந்து ஜெயிக்க முடியும். அவர் வந்து ஆவிக்கேற்றபடி தன்னை அறிஞ்சனால அவருக்கு வந்து எல்லா சோதனையிலேருந்தும் ஏசாமி தன்னை காத்து கொண்டாரு. என்னென்ன சோதனைகள்லாம் அவர் வாழ்க்கையில வந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உலகத்தாரால அவருக்கு சோதனை வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாத்தானால அவருக்கு சோதிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் மாம்சமே அவருக்கு எதிராக சோதனையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 3 உலகம், அதுக்கப்புறமா சாத்தான், அதுக்கப்புறமா ஃப்ளஷ். இது 3த்தையுமே அவர் வெற்றிகரமா ஜெயித்தாரு. எப்படின்னா, தனக்கு உள்ள இருந்த தர்ஸ்ட் மூலியமா, பிதாவை சித்தத்தை செய்யணும் என்ற தர்ஸ்ட் மூலியமா அவர் இதை செஞ்சு முடிச்சாரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏசாமிக்கு ஃபர்ஸ்ட் ஏசாமி பீப்புள். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் உலகம். ஏசாமி தன் ஆவிக்கேற்றபடி அறிஞ்சனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு பிதாவின் சித்தத்தை செய்யறதுல. ஹி க்ரூ இன் விஸ்டம் ஆஃப் காட். அதனால பீப்புள் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இப்போ இந்த ஜனங்க எல்லாருமே அப்போ ஆவியானவர் கொடுக்கப்படல. ஆவியானவர் கொடுக்கப்படாதனால ஏசாமி என்னென்னலாம் ப்ரீச் பண்ணாரோ இந்த ஜனங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏசாமியோட டீச்சிங்ஸை வந்து அரைக்குறையா தான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏசாமி வார்த்தை வந்து வார்த்தை ஆவியா இருக்கு. ஆவிக்குரியன் தான் வந்து ஆவிக்கேற்றபடி வார்த்தையை ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஏசாமி சொன்ன டீச்சிங் வந்து பிரயோஜனப்படவே இல்லை. அவங்க ஏசாமியை தேடி வராங்க. எதுக்காக வராங்கன்னா, ஒரு அழிஞ்சு போற ஆகாரத்துக்காக வராங்க. பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே ஏசாமி மிரக்கல் பண்ணிட்டார். அந்த மிரக்கல் திருப்பி பண்ணணும், திருப்பி வரணும் அப்படி சொல்லிட்டு தேடி ஒரு மாம்சரீகமான சாப்பாடு, அழிஞ்சு போல ஆகாரத்துக்காக தேடி வராங்க. ஏசாமி அப்ப என்ன பண்றாரு, அவங்களை கண்டிக்கிறாரு. ஏன் வந்து என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஜீவனுள்ள ஆகாரத்துக்காக என்னை தேடி வருவீங்க. நானே தேவகுமாரன், ஐ எம் த சன் ஆஃப் காட். என்கிட்ட the food that endures to everlasting life இருக்கு. என் தேடி வருகிறவனுக்கு நான் அதை கொடுப்பேன். ஆனா நீங்களோ எதுக்காக என்ன தேடி வரீங்களா, அழிஞ்சு போற ஆகாரத்துக்காக என்ன தேடி வரீங்களேன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மன வேதனைப்படுறாரு அந்த டைம்ல. ஏசாமி தன்னை ஆவிக்கேற்றபடி அறிஞ்சிருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியும் அவரால் என்ன சாப்பாடு மக்களுக்கு கொடுக்க முடியும்னு, ஜீவனுள்ள ஆகாரத்தை கொடுக்க முடியும்னு தெரியும். ஆனா இவங்க எல்லாருமே ஏசாமி தேடி வந்தது மிரக்கிள்ஸ்க்காக, அழிஞ்சு போற ஆகாரத்துக்காக கடவுளை தேடி வந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த இப்ப நான் சொல்ல போற சிலுவையை பத்தின உபதேசம், அதுவும் டீச்சிங்ஸ் நீ கேட்குறவங்க எல்லாருக்குமே எப்படி சவுண்ட் ஆகும்னா, நீங்க வந்து உண்மையான பிலீவரா இருந்தா நான் சொல்லுகிற சுவிசேஷம், சிலுவையை பத்தின சுவிசேஷம் வந்து உங்களுக்கு தேவ வல்லமையாகும். ஆனா those who believe-னா யாரு? Who is a believer? பிலீவருக்கு தான் சிலுவையை பத்திய நற்செய்தி வந்து தேவ பலன். Who is a believer?
Who is a believer? Tell me. ஏசாமி மேல நம்பிக்கை வைக்கிறோம். மறுபடியும் பிறந்தவங்க தான் பிலீவர். கரெக்டா? மறுபடியும் பிறந்தவங்கன்னா யாருன்னா ஏசாமிய ஆவிக்கேற்றபடி அறிஞ்சவங்க தான் பிலீவர். born again, ஆவியில பிறந்தவங்க தான் ஏசாமிய ஆவிக்கேற்றபடி அறிய முடியும். அவங்களுக்கு தான் டீச்சிங்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து என்ன ஆகும்? தேவ பலனா மாறும். when teaching of cross becomes God's strength, it will help you to seek for the food that stays good always and endures to everlasting life. இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் அன்பிலீவர்ஸ் ஆட்டம் தான். ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே ஆவியானவர் கொடுக்கப்படல. ஏசாமியை முழுமையா பிலீவ் பண்ண முடியல. ஒரு அறக்குறையான பிலீஃப். ஏசாமிய மாம்சத்தின்படி அணிஞ்சிருந்தாங்க. தே ஆர் ஈக்குவலன்ட் டு அன்பிலீவர்ஸ். அப்போ அந்த இவங்களுக்கு வந்து அந்த டீச்சிங்ஸ், ஏசாமி சொன்ன டீச்சிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி தேடுதல் கொடுத்துச்சுன்னா, ஏசாமி நல்லா சூப்பரா டீச் பண்ணாரு. ஆனா இவங்களுக்கு அந்த டீச்சிங்ஸ் பிரயோஜனப்படலை. ஏன்னா கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அந்த கடவுள் சொன்ன வார்த்தைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்கள், சிலுவை குறித்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு பவர்லெஸ்ஸா ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க காது உள்ளவர்களா இல்லை, கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக இருந்தாங்க. ஏசாமி சொன்ன வார்த்தைகள் இட்டர்னல் லைஃப் கொண்டு வரணும். ஆனா இவங்களுக்கு பிரயோஜனமற்று கடந்தது. ஏன்னா இவங்க வந்து கேட்கிறவர்கள் வந்து they didn't believe God, they didn't know who Jesus really was, they didn't மாம்சத்துக்கு ஏற்றபடி அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஆவியானவர் அப்ப கொடுக்கப்படல. ஆவியானவர் எப்ப கொடுக்கப்பட்டாரு? ஏசாமி மரிச்சு அதுக்கப்புறமா பெந்தகோஸ்து நாளில், தி டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல தான் ஆவியானவர் வர்றாரு. அதனால தான் டிசைபிள்ஸே என்ன சொல்றாங்கன்னா, ஆவியானவர் வந்த பிறகு இது வரைக்கும் ஏசாமியை நாங்க மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம், ஆனால் இனி மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்கேற்றபடி நாங்கள் அறிவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாகம் கொடுக்கணும் கடவுளோட வார்த்தை. அப்போ கடவுள் சொல்ற டீச்சிங்ஸ் எல்லாமே நம்ம தேடுதலை மாத்தணும். நம்ம தேடுதலை மாத்திரம்னா நம்ம ஏசாமி ஆவிக்கேற்றபடி அறியணும். நம்ம ஆவிக்கேற்றபடி அறியணும்னா ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். அப்போதான் கடவுள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ அப்பமா மாறும். நம்ம தேடலும் எதுக்காக மாறும்னா பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. உலகத்தாருக்கும் நம்மளுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவங்க தேடல் வந்து மாம்ச சாப்பாடுக்காக, அழிஞ்சு போற ஒரு கிரவுனுக்காக, அதுக்காக கட்டுப்பாடோடு ஓடுறாங்க, கட்டுப்படுத்தி. ஆனா நம்மளும் கட்டுப்பாடோடு தான் ஓடுறோம், வித் ஆல் செல்ஃப் கண்ட்ரோல். வை நாட் டு கெயின் அ கிரவுன் தட் லாஸ்ட் ஃபார் எவர்? அப்படிப்பட்ட தர்ஸ்ட், என்ன பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஏசாமிக்கு இருக்கிற தர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கா? ஏன்னா ஏசாமி அவரை ஆவிக்கேற்றபடி அறிஞ்சனால்தான் அந்த தர்ஸ்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு அப்படிப்பட்ட தர்ஸ்ட் இருக்கா ஆஸ் அ பிலீவர் ஆஃப் காட்? அப்போ நம்ம தர்ஸ்ட்டை வச்சு we can differentiate an unbeliever and a believer. கடவுள் சொல்றாரு, உலகத்தாரு அஞ்ஞானிகள் அழிஞ்சு போற ஆகாரத்துக்காக ஓடுறாங்க, ஆனா நீயோ கடவுளோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்படிப்பட்ட தர்ஸ்ட் வரணும்னா ஆவியானவர் உனக்குள்ள கேட்கிற வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தையாக மாத்தினாதான் உன் தர்ஸ்ட் மாறும். அப்ப ஏசாமிக்குள்ள இந்த தர்ஸ்ட் ஆவியானவர் கொடுத்த தர்ஸ்ட். ஆவியானர் இல்லைன்னா ஏசாமிக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்ஸ்ட் இருந்திருக்காரு. அவர் ஆவியானவரோட அவ்வளோ டைம் இஸ் ஸ்பெண்டட் வித் காட் டு க்ரோ இன் த விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆஃப் காட். ஸோ இங்க வந்து ஏசாமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஏசாமி என்ன பண்றாரு? நீங்க என்கிட்ட வந்தா எந்த மாதிரி தேடலோட வரணும், எந்த மாதிரி சீக்கிங்கோட வரணும்னா, என்னால வந்து உங்களுக்கு ஜீவ அப்பம் கொடுக்க முடியும், the food that endures to everlasting life. அப்படிப்பட்ட ஆகாரம் என்கிட்ட இருக்கு, ஆனா நீங்க என்னால கண்ணுக்கு கூட இருக்கீங்க, என்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஏசாமி வேதனைப்படுறாரு, மன வேதனைப்படுறாரு. ஸோ இந்த பீப்புள், இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் ஒருத்தங்களுக்கு பவர்லெஸ்ஸா இருக்கு, அதே சுவிசேஷம் உங்களுக்கு தேவ பலனா இருக்கு. ஒரே சுவிசேஷம் தான், ஆனா ஒருத்தங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கார்னர்ஸ்டோனா இருக்கு. அதே சுவிசேஷன் தான், ஒருத்தனுக்கு லைஃப் ஆஃப் டெத், ஸ்மெல் ஆஃப் லைஃபா இருக்கு, இன்னொருத்தனுக்கு ஸ்மெல் ஆஃப் டெத்தா இருக்கு. ஹவு கம் த சேம் குட் நியூஸ் பிகம் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமா இருக்குன்னா, ஏன்னா கேட்கிறவர்கள் எந்த ஆவியானவரோட கேட்கிறாங்களா, ஆவியானவர் இல்லாம கேட்கிறாங்களா, அதுதான் இருக்கு. இட் இஸ் டிஃபைன்ட் பை ஹவு தே ஹியர், இன் வாட் ஆட்டிடியூட் தே ஹியர். அந்த அப்பதான் அவங்களுக்கு தேவ பலனாகும், ஜீவனுள்ள ஆகாரமாகவும், த ஸ்மெல் ஆஃப் லைஃபாகவும் கார்னர்ஸ்டோனா மாறும் ஃபார் தோஸ் ஹூ பிலீவ். அப்போ கிராஸ் வந்து ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி வந்து நம்மளுக்கு கார்னர்ஸ்டோனா ஆகணும். அந்த நற்செய்தி வந்து த பவர் ஆஃப் காட் ஆகணும். அந்த நற்செய்தி வந்து த ஸ்மெல் ஆஃப் லைஃப் ஆகணும். அப்போ பவர்ஃபுல் நம்மளை வாழ்க்கையே திருப்பி நம்மளுக்கு சால்வேஷன் கொண்டு வருகிற பலனா ஆகணும். அப்படிப்பட்ட காது உள்ளவர்களா நம்ம ஒவ்வொருவரும் பிலீவர்ஸ், ரியல் பிலீவர்ஸா மாறணும்.
நம்ம சீக்கிங் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்ம பிலீவ் பண்றோமா பிலீவ் பண்ணலையா தெரியும். உலக ஆகாரத்துக்காக கடவுளை தேட கூடாது, நம்ம கடவுளுடைய காரியங்களுக்காக கடவுளை தேடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசாமி நான் என்ன சொன்னேன், வேர்ல்டுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் அவர் சின்ன வயசுல இருக்கும் போது ஏசாமியை தேடி மேரி வரன். இப்போ பார்த்தீங்கன்னா மேரி ஏசாமி உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவர் காண போயிட்டாருன்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மா தேடி வராங்க. வந்துட்டு மகனை ஏன் எங்களை தேட வச்ச, எங்களை இது பண்ண அப்படி கேட்கும்போது அங்கே அவர் வெளிப்படுத்துறாரு பிதாவை எவ்வளோ அன்பு கூறுறாருன்னு. என் பிதாவின் வீடே என் வீடு, என்னை தேடாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ ஃபாதர் மேல அப்படிப்பட்ட லவ் உடையவரை இந்த he was not attached to so family influence அவரை பண்ண முடியல. அவர் பிதா தான் ரொம்ப பிதா கூட நேரம் செலவு பண்றது தான் அவருக்கு தேவனுடைய ஆலயம் தான் வீடா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மேரி வந்து அவர் பெருசாகி ப்ரீச் பண்ணும்போது ஜனங்களுக்கு ப்ரீச் பண்ணும்போது மேரி வராங்க ஏசாமியை தேடி வந்து கேட்குற வந்து நிற்கிறாங்க, வெளியே வெயிட் பண்றாங்க. அப்போ வந்து சில பேர் வந்து ஏசாமி கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏசாமி ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு ஜனங்களுக்கு. சொல்றாரு, யார் என் உண்மையான தாய், யார் என் உண்மையான சகோதரர்கள், தேவனுடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என் உண்மையான தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ என்னன்னா மேரிக்கு வந்து கடவுள் சித்தம் என்னன்னு தெரியல, ஆவிக்குரிய சித்தம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஆவியானவர் அப்ப கொடுக்கப்படல. மேரி வந்து நினைச்சிருப்பாங்க ஒருவேளை கடவுள் ஏசாமி வந்து ராஜ்யத்தை இங்க அமைக்க போறாரு, இங்க செட் பண்ண போறாருன்னு நினைச்சிருப்பாங்க இந்த உலகத்துல. ஆனா கடவுளுக்கு வந்து பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை செட் பண்ணதான் கடவுள் ஏசாமி வந்தாரு. அதனால மேரிக்கு பிதாவின் சித்தம் தெரியல. she tried to influence Jesus, but her influence வந்து ஏசாமியை எந்த விதத்திலையும் பாதிக்கல. ஏன்னா ஏசாமி வந்து பிதா ஆவியினால் டெய்லியும் வார்த்தையில வளர்ந்தார். he knew who he was. ஆனா nobody can divert him from the purpose of God. ஸோ அதே மாதிரி இன்னொன்று இன்சிடென்ட்டும், ஏசாமி பெத்தெடுத்த வயிறு பாக்கியம் அப்படி சொன்னாங்க. யார் இந்த பிள்ளையை பெத்தெடுத்தாங்களோ அவங்க பாக்கியவதி சொல்றாங்க. அப்ப ஏசாமி சொல்றாரு, இல்ல ட்ரூலி பிளெஸ்ட் ஆர் தோஸ் who hear the word of God and obey it. அப்போ பிதாவின் சித்தத்தை அறிகிறவன் தான் பாக்கியவான். என்ன சுமந்த தாயோட யார் பாக்கியவான் தெரியுமா? ஏசாமி சொல்றாரு, என்ன சுமந்த தாயோட என் பிதாவின் சித்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் சொல்றாரு. அப்போ வந்து பிதாவின் சித்தத்தை செய்கிறது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. மேரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, மதர் தான் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஒரு சைல்டு. ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல கூட கடவுள் வந்து தன் ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஏன்னா அவர் வார்த்தையில வளர்ந்திருந்தாரு. he knew who he was. செகண்ட் பீட்டர் என்ன பண்றா, ஏசாமி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சொல்றாரு, இந்த மாதிரி தேவகுமாரன் அவமானப்பட்டு சிலுவையில தொங்குற காலம் வரப்போகுது அங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பீட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏசாமி ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் தனியா ஏசாமியை கூட்டு போய் சொல்றாரு, ஏன் தனியா ஜனங்களை விட்டு விலக்கி கூட்டு போய் சொல்றாரு, ஏன் கடவுளே இப்படி சொல்றீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பீட்டரை கண்டிக்கிறாரு. அப்புறம் சாத்தானே, நீ மனுஷனுக்கு எது பிரியமானவைகளோ, மனுஷனுக்கு எது முக்கியமோ அதுவே நீ சிந்திக்கிற, தேவனுக்குரிய காரியத்தை நீ சிந்திக்க மாட்டேற. அப்போ சாத்தானுடைய எண்ணங்கள் என்னன்னா மனுஷனை பிரியப்படுத்துறது, மனுஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை செய்யறது, தேவ சித்தத்தை செய்யறது வந்து சாத்தான தேவ சித்தத்தை செய்ய விடாம தடுக்கிற காரியங்கள் வந்து சாத்தான் கொடுக்குறான். அப்போ பீட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அந்த டைம்ல சாத்தான் வந்து பீட்டர் வழியா ஏசாமி சிலுவைக்கு போறதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான். ஆனா ஜீசஸ் வாஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹிஸ் ஃபேவரட் டிசைபிள் பீட்டர் சொன்னதை வந்து விளக்கி அவரு அது ஏத்துக்காம அக்செப்ட் பண்ணாம he stood very strong in the will of God that is going to cross was his main goal in life, purpose. ஸோ யார் வந்தாலும் இப்போ ஒரு கடவுளோட பிள்ளைய யார் டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஈவன் க்ளோஸ் பீப்புள் கூட கடவுளோட பிள்ளை மாற மாட்டான். ஏன்னா அவன் ஆவியானவரோட ஒரு தொடர்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவனோட சித்தம் என்னன்னு தெரியும். யார் அதை பவுல் சொல்வாரு, யாருமே உங்களுடைய பர்பஸ்ல இருந்து விலகி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க பர்பஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், கடவுள் சித்தத்தை எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கோம்னு ரொம்ப முக்கியம். ஏசாமி அது ரொம்ப யோசித்தாரு, எதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், என் பர்பஸ் என்ன, என் ஐடென்டிட்டி என்னன்னு அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அதனால்தான் பீட்டர்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. நம்மளும் அதே போல உலகத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. சொந்த மதரா இருந்தாலும் சரி, அது க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, we should not be influenced by people
and move away from the will of God. பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏசாமிக்கு இருந்த தாகம் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்தது சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, ஏசாமி தாகம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறாங்க. சமாரிய ஸ்திரீ வந்து தண்ணி கொடுக்க வரும்போது சில கான்வர்சேஷன் போகுது. அப்போ வந்து சொல்றாரு, நீ பேசுகிறவர் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ வந்து என்ன கேட்பன்னா ஜீவ தண்ணீர் கேட்ப. என் தண்ணீரை, நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடிச்சா என்றுமே உனக்கு தாகமே வராது, என்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஸ்திரீனால ஷி காண்ட் இமேஜின், ஷி வாஸ், அது வந்து புரிஞ்சிக்க முடியல. எப்படி அதை இதுவாகும், நீங்க அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி டாக்ஸ் அபவுட் வர்ஷிப். எங்க முற்பிதாக்கள் வந்து இங்க வர்ஷிப் பண்ணாங்க, அந்த மலையில வர்ஷிப் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு. அப்போ she didn't knew, she had a soul thirst. Actually she had, உண்மையாக she was thirsty. ஏசாமி அவ thirsty சொல்லுவா, she was actually thirsty because she had 5 husbands. her soul thirst வந்து ஹஸ்பண்ட் மூலியமா ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த soul thirst வந்து ஹஸ்பண்ட் மூலியமாவும் ஃபுல்ஃபில் ஆகல. she thought her soul thirst will be satisfied by the place of worship. அதான் சொல்றாரு, நாங்க இந்த மலையில வர்ஷிப் பண்ணுவோம், அந்த மலையில வர்ஷிப் பண்ணுவோம். எந்த மலைக்கு போனாலும் உன்னோட தர்ஸ்ட் ஃபுல்லே ஆகாது. இந்த அன்பிலீவர்ஸ் எல்லாம் போறாங்க சபரிமலை, அந்த மலை, எந்த மலைக்கு போனாலும் ஆவிக்குரிய தாகம் ஒரு மனுஷனுக்கு ஃபுல்லே ஆகாது. எந்த மனுஷனாலையும் 5 ஹஸ்பண்ட் வச்சாங்க, ஆனா யாருமே அவ ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க முடியல. ஏசாமி knew it. That's why he said, உன்னுடைய தாகத்தை போக்குற ஜீவ தண்ணீர் நான் தான் அப்படின்னு, கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றாரு. ஆனா அவ என்ன பண்றா, அது மட்டும் இல்ல, ஒரு ரெவலேஷன் சொல்றாரு. இந்த தேர்ஸ்ட் என்னன்னா, சுவிசேஷம் சொல்றாரு, வரப்போற காலத்துல ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வந்தாச்சு. பிதா வந்து அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஃபியூச்சரை அவளுக்கு காமிக்கிறாரு. இந்த மலையில இல்ல, அந்த மலையில இல்ல, ஆனா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வருதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நற்செய்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை வெளிப்படுத்துறாரு. Even this woman cannot persuade Jesus by her useless ancestral talks and ancestral ways of worship. Man-made places of worship or worldly way of worship did not influence Jesus because Jesus saw the future. இவங்க பெருமை பாராட்டுறாங்க, இப்படிப்பட்ட மலையில வர்ஷிப் பண்ணுவேன், நான் அந்த சர்ச்சுக்கு போறேன், நான் இந்த சர்ச்சுக்கு போறேன். ஆனா அதில் கிடையாது. He knew the true worship is inside our spirit. அப்போ உண்மையான கம்ப்ளீட் அர்ப்பணிப்பு தான் ட்ரூ வர்ஷிப். He knew how to submit himself completely to God. அப்படிப்பட்ட இதுல வந்து ஜீசஸ் வந்து இவங்களனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆல, ஜீசஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹர் by his thirst. See how much Jesus thirst வந்து எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா, இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பிறகு, நற்செய்தி சொன்ன பிறகு, அவர் பசியா அந்த டைம்ல பசியா இருந்துதான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கா. சீஷர்கள் அவருக்கு சாப்பாடு வாங்கி தராங்க. அவர் சொல்றாரு, என் பசி அடங்கிடுச்சு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரம். See how much thirst and motivation, spiritual motivation that Jesus had to do Father's will. அப்போ வந்து அப்படிப்பட்ட அப்படி இருக்கவங்களுக்கு தான் வெளிப்பாடு கிடைக்கும், தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்குது. ஸோ மதர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, பீட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, சமாரிய ஸ்திரீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல ஏசாமிய. See, these are all worldly people. Next, மாத்தாள் மரியால மாத்தா எப்பவுமே கவலைப்பட்டே இருந்தாங்க, அழிஞ்சு போற ஆகிறதுக்காக. மரியாள் வந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஏசாமி வந்து மரியாள் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டான்னு. She had a thirst for the word of God. Martha had a thirst for worldly food and she worried. எப்போ பார்த்தாலும் வரி பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வரி பண்றவங்களால கடவுளோட சித்தத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஏசாமி என்ன சொல்றாருன்னா, நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறவங்களால மட்டும்தான் கடவுள் சித்தத்தை செய்ய முடியும். எப்ப பார்த்தாலும் வரி பண்ணிட்டே இருக்கவங்கனால கடவுள் சித்தத்தை செய்ய முடியாது. மாத்தாலே நீ அநேக காரியத்தை கொடுத்து கவலைப்படுற, ஆனா வேண்டிக் கொள்வது ஒண்ணுதான், என்னன்னா கடவுளோட பாதப்படியில be still and know that I am God. So she remained still and knew who Jesus was, but Martha was always anxious. படபடப்பு கடவுளோட காரியத்தை புரிஞ்சுக்கணும், இதை செய்யணும், இதை செய்யணும். வேர்ல்ட்லி திங்ஸ் அவளை இது பண்ணிடுச்சு, கஷ்டப்படுத்துச்சு. ஆனா ஏசாமி ரிமைன்ட் ஸ்டில். அவரும் பிதாவின் சமூகத்துல பல நேரம் பிதாவின் சமூகத்துல மலை மேல போய் he remains still
டு நியூ எவ்வளோ தூரம் பிதாவை அறிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ அறிஞ்சாரு. அதனால தான் அதே அதே கேரக்டரை வந்து மரியாள் கிட்ட பார்க்கும்போது he was able to appreciate her. அதே கேரக்டர் பார்க்குறாரு, அவருக்குள்ள இந்த என்ன கேரக்டரோ அதே பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, பிதாவின் தாகத்தை பார்த்தோன்னே, இவளுக்கு இந்த தாகத்தை பார்த்தோன்னே he can relate himself with மரியாள். மாத்தால கண்டிக்கிறாரு. நம்ம கூட பல நேரம் பல காரியங்கள் நம்மள ட்ரபிள் பண்ணலாம். உலக காரியங்கள், அவனை ப்ளீஸ் பண்ணணும், இன்னும் ப்ளீஸ் பண்ணணும், ஐயோ அதுல பண்ணணும், அதுல எக்ஸல் ஆகணும், இது தப்பில்லை. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேர்ந்தீங்கள், அப்போது எல்லாவற்றிலும் கடவுள் நம்மளுக்கு முற்றிலும் எல்லா வழிகளையும் நம்ம கர்த்தருக்கு ஒப்படைக்கும் போது நம்ம வழிகள் எல்லாம் வந்து அவர் ப்ராஸ்பரஸ் ஆக்குவார். அதுக்கு பலனை நம்ம கையின் பிரயாசத்தின் பலத்தை காண்போம், நம்ம கஷ்டத்தினால இல்லை, அவருடைய கிருபையினால. ஸோ வேர்ல்ட்லி பீப்புள் கேன் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ராங் இன் their spirit. ஸோ 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பிரியமானவங்க ஏசாமிக்கு. ஆனால் nobody can influence him from his will, from his purpose. நெக்ஸ்ட், இப்போ நான் வேர்ல்டை ஜெயித்தார். இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, வேர்ல்டை ஜெயித்தார் ஏசாமி. those who are born of God overcomes the world. 4 பேர் ஜெயித்தார். அவங்க அம்மா, பீட்டர், சமாரியா ஸ்திரீ, மாத்தாள் மரியா, இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷனால I've taken this 4 examples how Jesus overcame the world by his spiritual thirst. நம்ம பார்த்தோம் எப்படி ஏசாமி உலக மக்களை ஜெயித்தார். How did he overcome the world by his spiritual thirst? இப்போ ஏசாமிக்கு உண்டான அடுத்த டெம்டேஷன் அவன் லைஃப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசர்ட் he was tempted by Satan. ஆவியானவரால் அவர் வந்து வழிநடத்தப்பட்டு டெசர்ட்ல சேட்டனால சோதிக்கப்பட்டார். எப்போனா அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அந்த டைம் he filled himself with the spirit of God. He was full of spirit. 40 days fasting, he was full of spirit. He grew in the word of God. He was full of spirit. And உண்மையாவே அவர் பயங்கர வல்லமையா இருக்காரு. இப்போ இன்னும் அதிகமான டெஸ்டிங். முதல்ல வேர்ல்ட்லி பீப்புள்ஸ் ஜெயிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங் இஸ் வித் த சேட்டன். சேட்டன் வந்து இப்போ வந்து ஆவியானவர் அவர் வழிநடத்தி போறாரு. டெசர்ட்ல போகும்போது he was tempted by Satan. The first temptation என்ன பார்த்தீங்கன்னா, ஏசாமி 40 நாள் பசியா இருக்காரு பயங்கரமா. அப்போ சாத்தா என்ன பண்றான்னா, கல்லெல்லாம் காமிச்சு இந்த கல்லை அப்பமா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லையெல்லாம் அப்பமா மாத்தணும். ஏசாமிக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன்னு. ஆனா யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே இறங்கி கடவுள் ப்ரூவ் பண்ணல. he didn't prove himself. அவர் என்ன சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, 5 போற ஆகாரத்தினால் மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். அப்படின்னா என்ன, மனுஷன் ஆவியா இருக்கான், தேவனுடைய வார்த்தை தான் ஆத்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அதுலதான் வளர்ந்துருக்காரு 40 நாள். அதுலதான் ஃபுல்லாவே he ate the food of God. தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு உட்கொண்டு இருந்தார். அதனால தான் அவருக்கு மாம்ச பசியோ எதுவுமே தெரியல. ஃபாஸ்டிங் 40 days ஃபாஸ்டிங் அவருக்கு தெரியவே இல்லை கஷ்டம். இங்க வந்து சாத்தா இந்த கல் அப்பமா மாத்து அப்படின்னு சொன்னோனையும் ஏசாமி அதை செய்யல. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல நம்ம யாரை வைக்க போறோம்னா ஏசா வைக்க போறோம். ஏசா இந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, யாக்கோபுடைய பிரதர் ஏசா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, அவரும் பசியா வர்றாரு, வேட்டையாடிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அவர் தம்பி வந்து ஸ்டியூ செஞ்சுட்டு இருக்காரு. அது பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர பசி, ஏன்னா பயங்கர சாகிற அளவுக்கு பசி, இந்த சாப்பாடு சாப்பிட்டா போதும்னு இருக்காரு. ஏசா இந்த நிலைமையில இருந்தா என்ன ஆயிருக்கும், ஏசாமி நிலைமையில கல்ல அப்பமா மாத்தி சாப்பிட்டுருப்பாரு. ஆனா ஒரு வேளை சாப்பாடுக்காக தன்னுடைய உரிமையை, தன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்டை விட்டு கொடுத்த ஏசாவை போல ஏசாமி கிடையாது. ஏசாமி அவர் ஆவியில நிரம்பியிருந்தோம், அந்த ட்ரூத்ல நிரம்பியிருந்தோம். அந்த ட்ரூத்தை ஹிடன் செல் ட்ரூத் ஃபார் ஒன் லைஃப். நிறைய பேர் நம்ம ஈவில் லைஃப்ஸ்னால வி செல் த ட்ரூத் ஃபார் அ லைஃப். அதே மாதிரி ஏசாமி he didn't sell the truth for a meal, ஃபார் ஒரு வேலை சாப்பாடுக்காக அப்படிப்பட்ட ஸ்தானத்தை அவர் விட்டு கொடுக்க, தேவகுமாரன் ஸ்தானத்தையும் அவர் ஆவியானவர் விட்டு கொடுக்கல. He was so, இது ஏசாவை போல he knew what is the importance of being the son of God. ஏசா வந்து ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னா இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால தான் ஈஸியா வித்துட்டான். ஒருவேளை பசி மாம்சத்துக்கு ரொம்ப மாம்சம் ஜெயிச்சிச்சு அந்த டைம்ல அவனுக்கு இந்த பசியில. ஆனா ஏசாமியே சாத்தான் ஜெயிக்க முடியல, ஏன்னா அவருக்கு இருந்த ஆவிக்குரிய தாகம் அப்படிப்பட்ட he didn't disobey God. ஸோ ஏசாமியோட ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவர் மாம்ச பசியை ஜெயிச்சிச்சு. அவர் கல்ல அப்பமா மாத்துறதுக்கு ஒரு தேவ குமாரனா இருந்தாலும் அது கொள்ளையாடின பொருளா எண்ணாம, அந்த டைம் அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணி உடனே மாத்திருக்கலாம். He had the power to change every stone into bread.
பட் ஹீ டிடன்ட் டூ இட். தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தினர். அந்த இடத்துல அந்த கேரக்டர் அவளுக்கு வெளிப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டெம்டேஷன் நம்ம என்ன சொன்னோம், மேலேருந்து கீழே குதி, தேவ தூதர்கள் வந்து உன் கால்கள் கல்லில் இடராதபடி காத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாகன்னு சொல்லிட்டு ஏசாமி சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, வனாந்திரத்துல, இதே வனாந்திரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. அவங்க என்னவா இருப்பாங்கன்னா, எப்படி புலம்புனாங்க, கடவுளை பரீட்சை பார்த்தாங்க. அவங்க பரீட்சை பார்த்து, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்த்து வனாந்திரத்துல கொலை உண்டார்கள். சாவடிக்கு ஏஞ்சல்ஸ் வந்து சாவடிச்சாங்க அவங்கள. அதோ அப்போ தேவனாகிய இந்த இடத்துல பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் இருந்தாங்கன்னா கண்டிப்பா மேல இருந்து குச்சிருப்பாங்க. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்த்திருப்பாங்க. ஏசாமி மட்டும் பரீட்சை பார்த்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. மேல இருந்து கீழே குச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இறந்திருப்பாரு. அப்போ அப்படி தன்னை கில் பண்ணியிருந்தானா சிலுவைக்கு நீங்க போயிருக்க முடியுமா? நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்க முடியுமா? See how he overcame the temptation and the deception of devil. அப்போ யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி உடனே இறங்கிடக்கூடாது. we have to discern spirits, we have to discern எந்த ஆட்டிடியூட்ல அவங்க சொல்றாங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த உணர்வுள்ள ஆவி உள்ளவர்களா இருக்கணும். ஆனா இஸ்ரேல் ஜனங்க உணர்வுள்ள ஆவி இல்ல, தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் கிடையாது. அதனால ஈஸியா டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை. ஆனா ஏசாமி அங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் வந்து தன்னை வந்து காத்துக்கிட்டார். தேவனுடைய சித்த, அவர் ஸ்பிரிச்சுவல் thirst saved him from being killed by Satan. நெக்ஸ்ட் டெம்டேஷன் என்ன, அதே உயர்ந்த மலை மேல கூட்டு போய் சாத்தா என்ன பண்றான், அந்த உலக ராஜ்யத்தை எல்லாம் காமிச்சு இந்த பிளஷர்ஸ் எல்லாம் உனக்கு தரேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான். அப்ப ஏசாமி என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஏசாமி he very well knew his kingdom is not of this realm. இந்த பிரபஞ்சத்தை, என்னுடைய ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது அல்லன்னு நல்ல அறிவு. இந்த 40 நாள் அவர் மெடிடேட் பண்ணதுல நல்ல ஞானம் வந்தனால he didn't submit to the temptation of devil. சேட்டன் வந்து பர்சுவேஸ் பண்றான் வார்த்தையினால. ஏவால பர்சுவேஸ் பண்ணான். இமேஜின் ஈவ் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பர்சுவேஸ் பண்ணானா அப்போ பர்சுவேஸ் பண்ணி எதை சாப்பிட வச்சான், அந்த ஜீவ விருட்ச கனியை விட்டுட்டு. ஏசாமி கடவுள் சொன்னார் எல்லா கனியும் புசி, ஜீவ விருட்சத்தின் கனி ரொம்ப முக்கியம். ஆனா நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில புசிக்க வச்சான், ஆசை காமிச்சான். அதனால ஏவாள் சொல்றா, இந்த கனி பார்ப்பதற்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு, புசிப்பதற்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு அவளே இமேஜின் பண்றான். அந்த அளவுக்கு பர்சுவேஸ். அப்ப ஏசாமி சொல்லியிருக்கலாம், இந்த பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாம் கமிங், வாவ் சூப்பர், இந்த வேர்ல்டுல இருக்க இன்பங்கள்லாம் சந்தோஷமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்போ he overcame lust of eyes, he overcame lust of flesh, he overcame the pride of life. அத்தாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்றான், இந்த ராஜ்யத்தை ஃபுல்லா உனக்கு கொடுக்குறேன். pride of life. இந்த ஃபுல் இது தேசத்தை நீயே கண்ட்ரோல் எடுத்துக்கோ. ஐசாமி he restricted the desires of flesh. ஏவாளுக்கு வந்து lust of eyes வந்துச்சு, lust of flesh வந்துச்சு, the pride of life, நான் தேவனை போல மாறிடுவேன். ஆனா ஏசாமி ஏவாள் இங்க இருந்திருந்தா, because Eve's spiritual thirst was low, she couldn't able to overcome the temptation of flesh. ஆனா இங்க வந்து சாத்தா வந்து ஏசாமிய டிசைர்ஸ், ஃப்ளெஷ்லி டிசைர்ஸை கொடுத்து, இந்த 3 டிசைர்ஸ் எல்லாம் கம்ஸ் ஃப்ரம் த ஃப்ளெஷ் டிசைர்ஸை கொடுத்து ஏசாமியத்தை விளக்க பார்க்குறான் பர்பஸ்ல இருந்து. ஏவா என்ன பண்ணிருப்பா இந்த இடத்துல என்ன, ஆக்சுவலி ஏவா சோல் த ட்ரீ ஆஃப் லைஃப் ஃபார் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். கரெக்ட்? ஏன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து என்றென்றைக்கும் உயிரோட எவர்லாஸ்டிங் லைஃப். எப்போ ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் கம்பேர்ட் வித் காட், ஜீசஸ் இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப். அப்போ என்றென்றைக்கும் நித்தியமா கடவுளோட சந்தோஷத்துல பிரவேசிச்சிருக்கலாம். ஆனா she sold the tree of life for the knowledge of good and evil. அதனாலதான் ஏசாமியோட ஏதேன் தோட்டத்துல இருந்து விலக்கி தோட்டத்தோட்டே விளக்கிட்டார். ஏன்னா இந்த கனியை புசிச்சிருவாங்க, ட்ரீ ஆஃப் லைஃபை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த டிஸ்ஓபீடியன்ஸ் வந்து இட் ப்ரொஹிபிட்டட் ஈவ் ஃப்ரம் ஈட்டிங் த ட்ரீ ஆஃப் லைஃப். அப்போ ஏசாமிங்க இந்த வந்து பரலோக ராஜ்யத்தை இழந்திருப்பார். இந்த உலக ராஜ்யத்தை எடுத்திருந்தா நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ட்ரீ ஈவில் வந்து உலக ராஜ்யத்தை காமிக்குது, ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து பரலோக ராஜ்யத்தை காமிக்குது. ஸோ பரலோக ராஜ்யத்தை இழந்திருப்பாரு ஃபார் மியர் பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற சந்தோஷத்துக்காக, மாயமானதுக்காக, பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் thirst was so high. 40 days he grew and filled himself in the strength of God. அந்த ஸ்ட்ரென்த் தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் கூடும். ஏசாமிக்குள்ள இருந்த கர்த்தருடைய ஆவி, the strength of the Holy Spirit, இந்த பரலோக ராஜ்யத்துக்காக
என்ன அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு கொடுக்காதபடி காத்து கொண்டது எவ்வளோ சந்தோஷமான காரியம் இல்லை. இப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிறது, அன்னைக்கு அவர் பரலோக ராஜ்யத்தை செல் பண்ணல ஏவால போல. இன்னைக்கு நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறது, அன்னைக்கு ஏவால போல அவர் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் சாப்பிடல. He was not tempted. See, ஏசாமி நம்மை போல சோதிக்கப்பட்டும் எல்லா விதத்திலையும் அவர் ஜெயித்தார். He knows what is the டெம்டேஷனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனா he knows our weakness and he is ready to help us in our weakness. ஸோ ஏசாமி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? உலகத்தை ஜெயித்தார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? டெசர்ட்ல சாத்தானால உண்டான டெம்டேஷனை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்னா 40 நாள் உபவாசம் இருந்து வார்த்தையில வளர்ந்தார். அது உபவாசம் இருக்கிறது முக்கியம் இல்லை, வார்த்தையில வளர்ந்தது தான் முக்கியம். The last temptation was his own flesh. அது எங்க நடக்குதுன்னா கெத்செமனே தோட்டத்துல. பிதாவின் சித்தத்தை நெருங்கிடுச்சு, நாட்கள் நெருங்கிடுச்சு, சிலுவைக்கு போற நாட்கள். இது டெசர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கெத்செமனே தோட்டத்துல வியாகுல படுற அளவுக்கு this flesh was tempting him so badly. சிலுவைக்கு போகாதபடி சிலுவை பக்கத்துல நெருங்கிடுச்சு. அவர் சித்தத்துக்கு ஒப்படைக்கணும், பிதாவின் சித்தத்துக்கு அந்த சஃபரிங்ஸ் ஒப்படைக்கணும். he know how much pain. ஆனா ஃபிளஷ் என்ன சொல்றது தெரியுமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சண்டையிடுதான். நமக்குள்ள 2 desires இருக்கு, ரெண்டுமே சண்டையிடுதான். ஆவி பிதாவின் சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்படுதா, மாம்சம் அதுக்கு தடையா இருக்கான். அப்போ மாம்சத்துல இருக்க பலவீனத்தை ஜெயித்தாரு ஏசாமி. எப்படி தான் ஜெயித்தாரு? எப்படி ஜெயித்தாரு? இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு ப்ரே பண்றாரு. So whenever you want to overcome your flesh, the flesh is the greatest enemy than Satan and the people of the world. ஏன்னா சேட்டன் எப்பயாவது டெம்ப் பண்றான். நம்ம விட்டு கொடுத்தா டெம்ப் பண்ணுவான். சம்டைம்ஸ் டைம்லி இது வேர்ல்ட்லி பீப்புளும் நம்மளை டெம்ப் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு 24/7 hours நம்ம கூட இருந்து நம்மளை டெம்ப் பண்ற ஒரே ஒரு எனிமி, கிரேட்டஸ்ட் எனிமி யார் தெரியுமா? என்னுடைய மாம்சம். என்னோட மாம்சத்தின் பலவீனம். என் மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு எதிராக தர்க்கங்களையும் வாதங்களையும் எழுப்பிட்டே இருக்கு, என் ஆவியை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. என்னோட ஏசாமியோட ப்ரே, அவர் எந்த அளவுக்கு தன்னோட மாம்சத்தை ஜெயிக்க ப்ரே பண்ணான்னா, அவர் வேர்வை ரத்தமா மாறுற அளவுக்கு he prayed with loud cries to God for God to save him from the fear of death caused by his flesh. எங்க fear of death வருதுன்னா அவர் ஆத்மா. அதான் சொல்றாரு, my heart is troubled to the point of death, my soul is troubled to the point of death because of my flesh. சரி, அப்படிப்பட்ட ஃப்ளெஷ்ஷை ஜெயிக்கணும்னா நம்ம ப்ரே பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அங்க சீஷர்கள் தூங்குறாங்க, அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபிங்க. வயசோ இது நீங்க மாம்சத்தை ஜெயிக்கணும்னா you stay awake and pray. ஸோ ஏசாமி எப்படி கடவுள் சித்தத்துக்கு ஒப்படைச்சார்னா, அவர் எந்த அளவுக்கு தர்ஸ்டா இருந்தா கடவுள் சித்தத்தை செய்யறதுக்கு, அது தடுக்க எல்லாத்தையும் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்னா ப்ரேயர்னால. இன்னைக்கு அவங்க மாம்சத்துக்கு விட்டு கொடுத்திருந்தாருன்னா பிதாவின் சித்தத்தை செஞ்சிருக்க முடியாது. அவர் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் என்ன பண்ண வச்சுச்சுன்னா ப்ரே பண்ண வச்சுச்சு. எப்பவுமே எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிற பிள்ளை தான் டியூஷன்ல போய் படிக்கும். அப்போ கடவுள் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் ஆவியில பலப்படுவாங்க. ஆவியில பலப்பட்டாதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும்னா, my prayer is helping me to be strengthened in my spirit, overcome my flesh and go to the cross. அப்ப இங்க என்ன பண்ணாரு? ஆவியில பலமுட்டார். அவர் ப்ரே பண்ணனால ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் overcame the fear of death. பயத்தை மேற்கொண்டு அவருடைய மோட்டிவேஷன் was so high enough. பிதாவே என் சித்தம் அல்லப்பா, உன் சித்தம் நிறைவேறட்டும் சொல்லிட்டு ஏசாமி எனக்கு விட்டு கொடுத்தாரு பிதாவின் சித்தத்துக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. we have 2 choice, either to obey our flesh, we have a free will. ஆனா ஏசாமில என் சித்தம் அல்ல உன் சித்தம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் அர்ப்பணிச்சனால்தான் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவரோட அர்ப்பணிப்பு, அவரோட ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு பாருங்க. சிலுவையில மட்டும் நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்ல, எப்பவுமே தாகமா இருந்ததுனால தான் அந்த தாகம் நம்மளை இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களா நிக்க வச்சு இப்படி பேச வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட தர்ஸ்ட் நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய தர்ஸ்ட், சாத்தானை ஜெயிக்கக்கூடிய தர்ஸ்ட், மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய தர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கணும். அப்பனா நான் ஆவியானவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கடவுளோட வார்த்தையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யாருமே எந்த மனுஷனோ கடவுள் பர்பஸ் எனக்காக வச்சிருக்க பர்பஸ்ல இருந்து காலிங்ல இருந்து விளக்கிறாதபடி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா, நல்லதுக்கோ ஜாக்கிரதையா இருக்கும், இது அனந்தர போறோம். ஆனா
கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். நம்ம பர்பஸ் ஆஃப் காலிங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். ஏசாமி போல ஹீ இஸ் அ எக்ஸாம்பிள். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சிலுவையில அவர் அடைஞ்ச தர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சிலுவையில ஏசாமி தர்ஸ்ட் எப்படிப்பட்ட தர்ஸ்ட் இருந்துச்சுன்னா, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் வாஸ் சோ ஹை. எந்த அளவுக்கு ஹைனா, ஹி ரிமெம்பர்ட் அந்த சஃபரிங்ஸ்குள்ள போறதுக்கு முன்னதாகவே, சிலுவைக்கு போறதுக்கு முன்னதாகவே he remembered the comforting words of Holy Spirit. எங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல ஆவியானவர் வந்து அவரை பலப்படுத்துறார். அவர் வியாகுலப்பட்ட பிறகு வேர்வை ரத்தமா சிந்தும் போது அவர் பலப்படுத்துறார். அந்த பலத்தோடு, ஆவியானவர் கொடுத்த பலத்தோடு அவர் சிலுவைக்கு போறார். அது மட்டும் இல்ல, he endured the sufferings of cross, seeing the joy that was before him. நான் வந்து ஒரு நல்ல காரியம் எனக்கு கிடைக்க போகுதுன்னா அதுக்கான எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துப்பேன், என்ஜாய் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஏசாமி he saw what was before him. His faith made him see what was before him and endure suffering. So ரெண்டு காரியம், ஆவியோட comforting words that called him his children made him to suffer and fulfill his work on the cross. அது மட்டும் இல்லை, அவருக்கு முன்பதாக இருந்த சந்தோஷமும் அவரை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்துச்சு to endure the suffering and completely do his will on the cross. இது மட்டும் இல்லை, இது ரெண்டு நாள் அவர் அதெல்லாம் ஜெயித்தார்னா, people were persecuting him. கிராஸ்ல அவர் தொங்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. எப்படி சாத்தா வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ மேல இருந்து கீழே விழுன்னு சொன்ன மாதிரி, the same Satan triggered people who were standing besides the cross. அவன் என்ன சொல்றாங்க, ஏய் நீ யூதனுடைய ராஜா அல்லவா, நீ கிறிஸ்து அல்லவா, நீ உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ மேல இருந்து கீழே இறங்கி வா, அப்புறமா எலியா வந்து காப்பாத்துவாரு, அவங்க வந்து காப்பாத்து. எல்லாருமே persecution, he endured persecution because his spiritual thirst was so high. எந்த காலத்தை கொண்டும் சிலுவையில விட்டு கொடுக்கவே இல்லை. அப்புறமா அவருடைய பிசிக்கல் பெயின், அவருடைய பிசிக்கல் டார்மெண்ட் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே வந்து அவர் தர்ஸ்ட குறைக்கல. இது மட்டும் இல்ல, பிதாவே அவரை கைவிட்டாரு. 4வது வார்த்தையில பிதாவே அவரை கைவிட்டாரு. அந்த டைம்ல, ஏன்னா உலகத்தின் பாவம் ஃபுல்லா அவர் மேல சுமக்கப்பட்டனால பிதாவே அவர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்னால, கோவத்தினால தன் முகத்தை திருப்பி கொண்டார் ஃபார் அ வைல். ஸோ அந்த டைம்ல ஏசாமி தன்னை, the greatest support was his father. அந்த டைம்ல கூட தன்னை வந்து பிதாவின் முகத்தை பார்க்க முடியாத டைம்ல கூட, சூழ்ந்த நேரத்துல கூட விட்டு கொடு. நம்ம கூட சில டைம்ஸ் வாழ்க்கையில பிதா கைவிட்ட மாதிரி நேரத்துல கூட நம்ம கடவுளை விட்டு கொடுக்க கூடாது. ஏசாமியாட்டம் எந்த நேரத்திலையும் கடவுளை விட்டு கொடுக்க, கைவிடப்பட்ட மாதிரி தெரியலாம், கடவுள் முகத்தை திருப்பின மாதிரி தெரியலாம், மற்றவங்களை நம்மளை பர்சிக்யூட் பண்ணலாம், நம்ம சரீரம் கூட நம்மளுக்கு எதிராக இருக்கலாம். ஆனா ஏசாமி போல நம்ம என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் த்ரஸ்ட் உள்ளவர்களா நம்ம இப்ப வாழ்றோமா? சிலுவையிலுக்கு அவளுக்கு உண்டான தர்ஸ்ட் அப்படிப்பட்ட தர்ஸ்ட். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பியூட்டிஃபுல் திங் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, சிலுவையில அவர் என்ன செய்து முடித்தார், அவர் தர்ஸ்ட் என்ன செய்து முடிச்சிச்சு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த கமாண்ட்மெண்ட், நம்ம ஒரு கமாண்ட்மெண்ட் தெரியும், நம் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு ஸ்ட்ரென்த்தோடும் நம்ம வந்து அன்பு கூறணும்னு சொல்லுது. ஓகே, அன்பு கூறணும். ஏன் தேவனை அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதா? என்ன அன்பு கூறுன்னு ஏன் 4 realms கடவுள் காமிக்கிறாரு. ஹார்ட், சோல், மைண்ட், ஸ்ட்ரென்த், இந்த எல்லாத்துலயும் நம்ம கடவுள் அன்பு கூறணும். இப்போ அன்பு கூறுன்னா என்ன? கடவுள் அன்பு கூறுன்னா கடவுள் கட்டளையிட்ட ஒபே பண்றது அன்பு கூறுறது. அப்ப தேவனே அன்பு கூறுறது என்ன? அவர் நடக்க சொன்ன வழியில நடக்கிறது தான் அன்பு கூறுறது, அவர் சித்தத்தை செய்யறது அன்பு கூறுறது. அப்போ ஏசாமி 4 விதத்திலயும் அன்பு கூர்ந்தார் சிலுவையில. எப்படின்னா, அவரு ஸ்பிரிட்லயும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு, ஆத்மாலையும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு, பாடியிலையும் மைண்ட்லயும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு, ஃபிளஷ்லயும் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு. 4 ரெண்டுலயும் தேவனை அன்பு கூர்ந்தார், கடவுள் அன்பு கூர்ந்தார் என்று சிலுவை சாட்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி ஒவ்வொரு ரெம்லயும் கடவுள் அன்பு கூர்ந்தாரு, பிதாவே அன்பு கூர்ந்தாரு. ஃபர்ஸ்ட் ரெம் வந்து we start with flesh rem. ஏசாமி வந்து ஃபிளஷ் ரெம்ல என்ன செஞ்சு முடிச்சாரு? ஏசாமி ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் ஃபிளஷ் ரெம்ல என்ன செஞ்சு முடிச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் ரெம்ல மாம்ச மண்டலத்துல ஏசாமி என்னைய நீதிமானா
மாத்திர அவருடைய he made me alive to the righteousness of God. அவருடைய righteousness அலைவ் ஆக்குறாரு. அவர் உயிர் எனக்கு கொடுக்குறாரு. he made me alive to be born again, to be made alive. பாவத்துல மரித்து கடந்த என்ன கடவுள் வந்து அலைவாக்குறாரு. சி இந்த பிக்சர் அதுதான் காமிக்குது. அவருடைய இருதயத்தை என்ன ஜீவனை கொடுக்குறாரு. எப்படி இதை பண்ணார்? எப்படி he made me alive? எப்படி நீதிமானா மாத்தினார்? அவரு எனக்கு வந்து அந்த ஜீவனை கொடுத்தார். அவரோட ஜீவனை, அவரோட வாழ்க்கை, அவரோட ஜீவனை சிலுவையில கொடுத்தார். என் பாவத்தை எடுத்துட்டு அவரோட ஜீவனை கொடுத்தார். லைஃப், வாட் ரெப்ரசன்ஸ் லைஃப், அவரோட லைஃப் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ ஏசாமி கையில இருந்து வர ஜீவன் என்ன ஸ்பிரிச்சுவலி அலைவா மாத்துச்சு. எப்படி பண்ணி முடிச்சார்? சிலுவை என்ன எப்படி அவர் ஜீவனை கொடுத்தாருன்னா, அவர் எனக்காக, அவர் மாம்சம் எனக்காக கிழிக்கப்பட்டு, he was circumcised in flesh. He bore my sin on the cross. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக என்னோட சின்ஸை forgive பண்ணார். என்னை நீதிமான ஆக்கும்படிக்கும், கர்த்தருடைய கடவுளுக்காக மறுபடியும் பிறக்கும்படி, கடவுளுடைய ஜீவனுக்கு மறுபடியும் பிறக்கும்படி, நீதிக்கு மறுபடியும் பிறக்கும்படி he crucified his flesh and my flesh on the cross. இங்க பாத்தீங்கன்னா சிலுவையில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏசாமி வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியா வந்து பாவ நிவாரண பலியாக. அந்த காலத்துல பழைய ஏற்பாடுல பலிப்பீடத்துல ஒரு நம்ம போறதுக்கு முன்னாடி பலிப்பீடம் வந்து முதல், அப்பமா பரிசுத்த ஸ்தலம், அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம். பலிப்பீடத்துல என்னோட பாவத்துக்கான பலி செலுத்தப்படும். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை வெட்டுவாங்க. அப்போ ஆட்டுக்குட்டி ரத்தம் வந்து என் பாவத்தை மூண்ட பிறகுதான் நான் தைரியமா வந்து ஹோலி பிளேஸ்குள்ள நுழைய முடியும். அங்க இங்க ஏசாமி என்னை நீதிமான ஆக்குனது, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா சிலுவையில அவர் தொங்கினார், பாவ நிவாரண பலியாக தொங்கினாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, அவர் ஆட்டுக்குட்டியா ஒரே பலியினால என்னை நீதிமான ஆக்கினாரு. With one sacrifice he made me right forever. forever எப்பவுமே இனிமேல் சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஒரு பலினா ஒரு பலிதான், பாவத்துக்கான ஒரு பலி, the perfect sacrifice. எல்லா பலிகளும் நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கு மேல பலிபீடத்துக்கு வேலையே கிடையாது. ஏசாமி என்னைக்கு பலிபீடத்துக்கு போய் தன் ஆட்டுக்குட்டியா சப்மிட் பண்ணாரோ, சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ, இனி பலிபீடத்துக்கு வேல்யூவே இல்லை. நீ பலியே செலுத்த வேணாம் உன் பாவத்துக்கு, ஏன்னா பலியா அவர் செலுத்திட்டாரு. அப்போ என்னோட சின்ஸை forgive பண்ணாரு, பலிபீடம் இடிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து he made me alive to righteousness in the flesh realm. பிதாவின் சித்தத்தை ஃபிளஷ் ரேம்ல, மாம்ச மண்டலத்துல செஞ்சு முடிச்ச காரியம் என்ன நீதிமானா மாக்குனாரு, என் பாவத்தை மன்னிச்சாரு. ஒரே சாக்ரிஃபைஸ்னால தன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா அவரை தன்னை சப்மிட் பண்ணனால இன்னைக்கு ஃபிளஷ் ரேம்ல என்ன நீதிமானா மாத்திருக்காரு. அதான் பிதாவுக்கு அவர் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை, ஒபீடியன்ஸ் ஆக்ஷன், என்ன நீதிமானா மாத்திருக்காரு. சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்னேன், தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூறுவார்கள். அப்போ ஏசாமி மாம்சல் ரெம்ல, தட் இஸ் நாட் பாடி ரெம்ல, பாடி ரெம்ல என்ன பண்ணி முடிச்சார்? முழு மனதும் பாடியும் கனெக்டட். ஸோ மனதோட முழு மனதோட பாடி ரெம்ல என்ன பண்ணாரு எனக்காக? என்ன வந்து என்ன இருக்கிறான்னா பிளெஸ்ஸட், பாக்கியவானா மாத்திருக்காரு. அங்க நீதிமகனா ஆக்குனாரு ஃபிளஷ் ரெம்ல, சரீர ரெம்ல, பாடி ரெம்ல he made me பாக்கியவான், blessed. Why you are blessed? Those who hunger and thirst for righteousness are blessed. அப்போ முதல்ல ரைச்சஸ்னஸுக்கு அலைவா இருக்கவங்க தான் தாகம் எடுக்கும். அலைவா இல்லாதவங்களுக்கு, பாவத்துல மரிச்சிக்கிறவனுக்கு தாகமே எடுக்காது. செத்து போனவனுக்கு தாகமே, நீதிமானுக்கு தான் தாகம் எடுக்கும், ஆவிக்குரிய தாகம் எடுக்கும். அப்போ ஒரு நீதிமானுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? பாக்கியவான். நீதிமானவருக்கு தான் பாக்கியவானா மாற முடியும். பாக்கியவான்னா those who are alive to righteousness தான் they will thirst and hunger for righteousness. இப்பதான் வந்து ஜீவனே பெருது, அந்த ஜீவன் விருத்தியாது எனக்குள்ள. இப்பதான் அந்த குழந்தைக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ பிளெஸ்ஸிங், கடவுளோட பிளெஸ்ஸிங் உள்ள க்ரோ ஆகுது. அவரோட ஜீவன் எனக்கு க்ரோ ஆகி தேர்ஸ்ட கொடுக்குது. ஸோ நான் இப்போ பாக்கியவானா இருக்கிறேன். அவரோட ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் என்ன பாக்கியவானா மாத்துச்சு. என்ன பண்ணாரு என்ன பாக்கியவானா மாத்ததுக்கு? அவர் என்ன பண்ணான்னா he filled my cup with godly sorrow. godly sorrowனா longing to be filled. See, இந்த கப்பு ஃபுல்லா godly sorrow.
வேர்ல்ட்லி சாரோ இருந்தா வேர்ல்டுனால திருப்தி ஆகணும்னு நினைப்போம். காட்லி சாரோ இருந்தா கடவுளோட வார்த்தையினால, கடவுளோட ஜீவனால திருப்தி ஆகணும்னு என் ஆத்மா ஏங்கும். ஸோ he filled me with godly sorrow. வசனம் சொல்லுது godly sorrow leads to salvation. மனம் திரும்புதலும் சால்வேஷனும் எதனால வருதுன்னா காட்லி சாரோ. என்னோட கப்பை வந்து காட்லி சாரோவால நினைச்சாரு. காட்லி சாரோ இருக்கிறவன் தான் he will thirst for righteousness. he will thirst and hunger for righteousness. அப்போ நீதிமானுக்குள்ள காட்லி சாரோவை கொடுக்குறாரு. அதிகமாக்கிட்டே ஒரு எவ்வளோ டீப் காலத் அண்ட் டு த டீப், எவ்வளோ உனக்குள்ள சாரோ இருக்கோ அவ்வளோ லாங்கிங் டு பி ஃபில்டு இருக்கும். எவ்வளோ எம்டியா இருக்கியோ அவ்வளோ பசி எடுக்குது, எவ்வளோ ஆப்பிடைட் இருக்கோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஸோ he made my appetite bigger by filling my cup with godly sorrow. ஆனா என்னன்னா பிஃபோர் he filled my cup with godly sorrow he has to do one thing. பிகாஸ் என்னுடைய கப்பு வந்து ஆக்சுவலி கடவுளோட ராத்துனால, கடவுளோட கோபாக்குனையும் பாத்திரமா நான் இருந்தேன். ஏன்னா நான் என்னோட டிஸ்ஒபீடியன்ஸ்னால கடவுளோட ஜட்ஜ்மெண்ட்டை சுமக்கிற பாத்திரமா இருந்தேன். அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து பருகிறார். ஏன்னா என் பாத்திரத்தை எம்டி பண்ணாதான் காட்லி சாரோவால ஃபில் பண்ண முடியும். இப்போ கடவுள் என்ன பண்றான்னா என்னோட பாத்திரத்தை முதல் நிரப்பணும். இது காட்லி சாரோ உள்ள பர்சன்ஸ் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். யாரெல்லாம் காட்லி ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல யாரெல்லாம் காட்லி சாரோ உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, தாவீது, என் மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உங்களுக்காக வாஞ்சிக்குது. யார் சொல்ல முடியும்னா காட்லி சாரோ இருக்கவனால தான், லாங்கிங் டு பி ஃபில்டு இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். அவனுக்கு அவ்வளோ தாகம், மான்களுக்கு வாஞ்சி இருக்கிறது போல அவன் ஆத்மா வாஞ்சிக்குதான் கடவுளோட வார்த்தைக்காக. தாவீது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு காட்லி சாரோ இல்லை, ஷி வாஸ் thirsty to a death. அந்த அளவுக்கு thirst இருந்துச்சு. இப்போ நான் ஆகார், இந்த காலத்துக்கு நியூ டெஸ்டிமெண்ட் ஆகார்னா, நியூ டெஸ்டிமெண்ட் டேவிட்னா என்னன்னா, ஆகார் அழுதனால ஒரு ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் டெசர்ட்ல இருந்து தொடங்குச்சு. அதே போல கடவுள் சொல்றாரு, உன் ஆத்மாவை வறண்ட நிலத்தை நீரூற்றாய் நான் மாற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ கடவுளுடைய ஆவி ஒவ்வொரு வறண்ட நிலத்தையும் நீரூற்றா ஏதேன் தோட்டமாய் மாத்த காத்துட்டு இருக்கு. நான் ஆகாரா இருக்கணும், அதுக்கு நான் தாவீதா இருக்கணும், காட்லி சாரோ உள்ளவளா இருக்கணும். அதுக்கு ஏசாமியோட ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட், அவர் அடைஞ்ச ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா பாடி ரேம்ல என்னை ஆகார போல மாத்துச்சு, என்னை தாவீதை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு வாஞ்சிக்க வச்சுச்சு, கர்த்தரோட நற்பப்பட என்னை வந்து வாஞ்சிச்சு. ஆனா அந்த நரப்பணும்னா அந்த கப்பு வந்து இட் ஹாஸ் டு பி எம்டீட். For God to fill it with godly sorrow, my cup has to be emptied from the wrath of God. என் கப்பு வந்து ஆக்கினி தீர்ப்பு உள்ள பாத்திரமா இருந்துச்சு. சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன காட்லி சாரோ உள்ள பர்சனா என்ன thirsty ஆகிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் என் கப்பை எம்டி பண்ணார். எப்படி எம்டி பண்ணான்னா, கடவுளோட கோபாக்கினியை பாருங்க, அந்த ரெட் கலர் வந்து கடவுளோட கோபாக்கினியை குடிக்கிறார். From the cup of sorrow. அதாவது ஏசாமி சொல்றாரு சிலுவைக்கு போனேன், my heart is troubled to the point of death for the cup that I have to drink, the cup of suffering that I have to drink. ஸோ காட்ஸ் ராத் என் கப்பில் இருக்கு, என்னோட ராத்து, எனக்கு உண்டான ராத்தை வந்து அவர் குடிக்கிறாரு till he empties the cup of God's judgment, God's wrath. பாருங்க, அதனால தான் அவர் அவ்வளோ வேதனைப்படுறாரு சிலுவையில. கடவுளோட கோபாக்குன ஃபுல்லா அவர் மேல வைக்கப்பட்டனால எந்த அளவுக்கு வச்சாருன்னா, எனக்கு we had a penalty with sin. sin வந்து என்ன prisoner of the law ஆக்கி என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிச்சு. he cancelled our debt, he cancelled the penalty that we had with sin. he made us free from the prison. How? By cancelling all the wrath, all the penalty that we had. பண்ணிட்டு எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை ஏத்தாருன்னா, கடவுளோட கோபாக்குன்னு எந்த அளவுக்கு ருசிச்சாருன்னா, till his body was destroyed. தன்னோட சரீரம் அந்த கோவத்தை குடிச்சு தன் சரீரமே பிக்கப்படுற அளவுக்கு, தன்னோட பாடி டிஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு அவர் அந்த ராத்தை குடிச்சாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒப்பிட்டோம், இந்த எப்பவுமே கடவுள் ஓமையா சொல்லுவார். இந்த ஹோலி டென்ட் எப்படி பலிபீடத்துக்கு அப்புறமா ஹோலி டென்ட் வாஸ் டிஸ்ட்ராய்டு. ஹோலி டென்ட் எது கம்பேர் பண்றான்னா, ஏசாமி தன்னுடைய சரீரத்துக்கு கம்பேர் பண்றாரு. அதனாலதான் சீஷர்கள் ஒரு வாட்டி வழிபோக்கம் அப்படியே நடந்து போகும்போது ஒரு அழகான ஆலயத்தை காமிக்கிறாங்க. அப்போ ஏசாமி சொல்றாரு, இந்த ஆலயத்துல வந்து தன்னை ஒப்பிடுறாரு. இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இந்த ஆலயம் வந்து இடிக்கப்படும் சொல்லிட்டு எதை சொல்றாருன்னா, அவர் மரணத்தை சொல்றாரு. அதே மாதிரிதான் இந்த ஹோலி டென்ட் வந்து ரெப்ரசன்ட்ஸ் த பாடி ஆஃப் காட். இந்த ஹோலி டென்ட் எங்கன்னா, பலிபீடத்துக்கும் த்ரோனுக்கும் நடுவுல நிக்கிற ஒரு இடம் தான் ஹோலி டென்ட். இது இடிக்கப்படாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கான வழி திறக்காது. அப்ப ஆவியானவர் என்ன சொன்னார்னா,
இந்த ஹோலி டென்ட் இருக்கிற வரைக்கும் மகா பரிசுத்தத்துக்கான வழி திறக்கப்படல. அப்போ ஏசாமி ஹோலி டென்ட்டா மாறி அவர் சரீரம் பிக்கப்பட்டுச்சு. இப்போ ஹோலி டென்ட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இந்த ஹோலி டென்ட் உடஞ்ச பிறகு இந்த ஆலயத்தின் மேல் ஒரு கல் இல்லாதபடி உடஞ்சி போனனால்தான் இன்னைக்கு he ended the law. He ended the law by his body, by circumcision that he had in his body. By the circumcision Christ had in his body, he destroyed, he ended the old agreement. Old agreement endachu. இன்னைக்கு நான் லாக்கு அடிமை கிடையாது. I've been made free from the law. I've been made free from the law. நான் இனிமேல் prisoner கிடையாது. No more chains can hold me because he cancelled my death. He crucified all the rules that I was not able to follow. என்னை கில்ட்டி ஆக்கின எல்லா காரியத்தையும் கடவுள் தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டதுனால அவர் எல்லாம் பண்ணி முடிச்சாரு. ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாத டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ் பாடி மேக் கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் மை கிளச்சஸ் கில்ட் அண்ட் கிளச்சஸ் ஆஃப் சேட்டன். இங்க பாத்தீங்கன்னா பிரிசனரா இருந்தேன்னா விடுதலை ஆயிட்டேன். என்னோட பெனால்ட்டி எல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டேன், கில்ட் ஃப்ரீ ஆயிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பியூட்டிஃபுல் திங் நடந்துச்சு அந்த இடத்துல. என்ன தெரியுமா? ஓல்டு அக்ரிமெண்ட் எண்ட் ஆக்குனாரு. ஆனா அதோட பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா? என்னை விடுதலை ஆக்குனது மட்டும் இல்லை, என்னை பியூட்டிஃபுல் பிளேஸை கொண்டு போறாரு. எந்த பிளேஸ் தெரியுமா? அவர் ரத்தத்தினால என்ன தெரியுமா உண்டாச்சு? He started a new agreement. He opened the way to the most holy place. That is the new agreement. புதிய உடன்படிக்கையை தொடங்குறாரு சிலுவையில. அவர் சரீரம் பிக்க உடைச்சனால, அவர் ஹோலி டென்ட் உடஞ்சனால, டிஸ்ட்ராய் ஆனனால, வே டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் வாஸ் ஓப்பன். நாட் டிஸ்ட்ராய் ஆனனால விடுதலையானது மட்டும் பத்தாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தைரியமா நடக்கும்படிக்கு, ஸ்ட்ராங்கா, எந்த இதுவும் இல்லாம, கில்ட்டும் இல்லாம நடக்கும்படிக்கு, எந்த ஃபியரும் இல்லாமல் நடக்கும்படிக்கு கர்த்தர் புதிய உடன்படிக்கையை தொடங்குறார். இதோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல புதிய உடன்படிக்கையில நடக்கிறாங்க. பை ஹிஸ் பிளட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ் வே. இந்த ரத்தம், ஏசாமி ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, என் கான்சியஸ்ல யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ், he makes my conscience pure from all useless acts so that I will seek what is worthy. புண்ணியம் எதுவோ, புதுகள் எதுவோ, கற்புள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ அவைகளே நான் நாடும்படிக்கு என்னை செத்த கிரியையிலிருந்து நீங்களாக்கி காத்துக்கொண்டார். அவர் ரத்தம் என்ன செத்த கிரியைகளிலிருந்து என் மனசாட்சியை சுத்திகரிக்குது. இங்க எல்லாம் நடக்கிறவங்க எல்லாம் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவங்க. நான் அந்த உடன்படிக்கையில நடக்கணும்னா என் மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். ஏசாமி ரத்தம் என்னை மனசாட்சியை சுத்திகரித்து என்னை விடுதலையாக்கி என் பெனால்ட்டியை ரிமூவ் பண்ணி என்னை இந்த ஜீவனுள்ள வழியில நடக்க வைக்கிறாரு. எவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல் திங்ல. ஹவு ஹேஸ் ஹி அக்கம்ப்ளிஷ்ட் இன் த பாடி ரெம். He loved God with all his body, with all his mind. நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஏசாமி சரீரத்துல மாம்சத்துல ஃபிளஷ்ல அடைஞ்ச விருத்த சேதனத்தினால என்ன நீதிமானா மாத்தினாரு. அவர் மாம்சத்துல அடைஞ்ச விருத்த சேதனம், that is his body was destroyed on the cross. அதனால நான் I became thirsty for righteousness, hunger for blessed. Those who are hungry and thirsty for righteousness are blessed people. ஏன்னா பாக்கியவானா மாத்தினாரு. அவர் சரீரத்துல அடைஞ்ச சர்க்கம்சிஷன்னால. இப்போ அவர் சோல் அடைஞ்ச சர்க்கம்சிஷன்னால என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சோல் ரெம்ல ஒபே பண்ணாரா கடவுளை? எஸ், he obeyed God. சோல் ரெம்ல கூட he finished the work of God. What was the finished work of Jesus in the soul realm on the cross? A spiritual thirst. அவரோட spiritual thirst சோல் ரெம்ல என்ன பண்ணி முடிச்சிச்சு? He loved God with all his soul. ஸோ ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் என்ன பண்ணி முடிச்சிச்சு தெரியுமா? சோல் ரெம்ல என்ன பலவானா மாத்துச்சு. ஃபிளஷ் ரெம்ல என்ன நீதிமானா ஆக்குச்சு. பாடி ரெம்ல என்ன பிளஸட் பாக்கியவானா ஆக்குச்சு. சோல் ரெம்ல என்ன பலவானா மாத்துச்சு. இப்போ பாருங்க, இந்த சோல் ரெம்ல என்ன ஆயிருக்கு? இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தேன்னா I became a warrior full of victory. Who is பலவான்? யாரு? அவனால சூப்பரா சண்டை போட முடியும்ல. சூப்பரா பலவான் ஏன் நான் ஃபைட் பண்ணணும்னா, பலவான் யார் தெரியுமா? He has found full victory over all the things that separates him from the love of God in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனை அன்பிலிருந்து பிரிக்கிற எல்லா காரியத்திலும் மேலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பவன் தான் பலவான். அவன் பலன் எங்கிருந்து வருதுன்னா ஆவியானவர் கிட்ட இருந்து வருது. ஆவியானவர், அப்ப ஆவியானவர் யார் எனக்கு பெற்று தந்தா?
இந்த சோல் ரெம்ல ஜீசஸ் ரிசீவ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ரைச்சஸ்னஸ் இஸ் நத்திங் பட் ஆவியானவர். இங்க வந்து ஃபிளஷ் ரெம்ல he made me alive to righteousness. பாடி ரெம்ல he made me thirst, hunger and thirst for righteousness. இப்போ அடுத்த ஸ்டேஜ் முழங்கால அளவு இல்லை, இந்த அளவில் இல்லை, நீச்சல் அளவு, ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட். நீச்சல் அளவு நான் முழுகும்படி செய்யுங்க சொல்றாரு. நீச்சல் அளவு ஆவியானவர் வந்து என்ன ஃபுல்லா ஆக்கணும். அந்த அளவுக்கு வந்து நான் ரைச்சஸ்னஸ் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏசாமி என்ன பண்ணாரு தெரியுமா? நவ் ஐ ஹேவ் டு ரிசீவ் வாட் ஐ தர்ஸ்டட். எதுக்காக தர்ஸ்ட் பண்றேன்? உன்னை ரிசீவ் பண்றதுக்காக தான் தர்ஸ்ட் பண்றேன். அப்போ வாட் ஷுட் ஐ ரிசீவ்? அந்த ரிசீவ் பண்ண நான் தர்ஸ்ட் பண்ணதை பெற்று கொடுக்கும்படி, இழந்து போனதை பெற்று தரவே தேவகுமாரன் வந்தார். சிலுவையில நான் இழந்து போனதை பெற்று தந்தாரா? எஸ், he did it. How he did it இப்ப பார்க்க போறோம். இங்க நான் பாருங்க, த்ரோன்ல ஆவியானவர் எங்கிருந்து பெற்று தரதுமா? த்ரோன்ல இருந்து, ஃப்ரம் த த்ரோன் ஆஃப் காட் வந்து ஆவியானவர் ரிவர் போல, நதியை போல வராரு. நான் அது பருக செஞ்சாரு. வாட் a great gift. It's a free gift, not because of our own deeds, not because of we did anything to God. ஒரு மேன்மை பாராட்டல் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மேன்மை பாராட்டுறது ஒன்றே ஒன்றுதான். பவுல் சொல்ற மாதிரி, நான் உங்ககிட்ட ப்ரீச் பண்ண வரும்போது பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து மட்டுமே என்னோட ப்ரீச்சிங், வேற எதை குறித்தும் கிடையாது. அது போல I exalt the crucified Christ. இங்க எங்க என்ன பண்றாங்கன்னா, ஜீவ தண்ணீர் அந்த புறப்பட்டு வருது. ஏசாமி எப்படி தெரியுமா இந்த ஜீவ தண்ணீரை புறப்பட வச்சாரு இந்த த்ரோன்ல இருந்து? ஓல்ட் டெஸ்டிமெண்ட், அகைன் we are going to the Old Testament. நான் என்ன சொன்னேன்? அவுட்டர் கோர்ட், holy tent was destroyed. Outer court was destroyed by one sacrificed. Holy tent was destroyed to end the old agreement. புதிய உடன்படிக்கை தொடங்கியாச்சு. மோஸ்ட் ஹோலி பிளேஸ், வே டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் தொடங்கியாச்சு. ஹோலி பிளேஸ்ல தான் த்ரோன் இருக்கு, த்ரோன் ஆஃப் காட் இருக்கு. ஆனா அந்த த்ரோனையும் ஹோலி பிளேஸை செப்பரேட் பண்றது ஒரு கர்டன், ஒரு கர்டன். ஹோலி பிளேஸ் டிஸ்ட்ராய் ஆச்சு, வே டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் திறந்தாச்சு. ஆனா த்ரோனை பார்க்க முடியல. த்ரோன் வாஸ் ஸ்டாண்டிங் அந்த சைடு. இப்போ த்ரோனை பார்க்கணும்னா இந்த திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்படணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோலி டென்ட், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஹோலி டென்ட்டையும் செப்பரேட் பண்றது என்னது? இந்த கர்டன், இந்த வேல். இந்த வேல் மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சிச்சா சிலுவையில? எஸ், இட் ஹேப்பன். என்னன்னா அவரோட கிழிக்கிறார் மேல இருந்து கீழே வரைக்கும். அவர் ஆத்மால அடைஞ்ச விருத்த சேதனத்தினால மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்படுது. இப்போ த்ரோன் தெரியுது. த்ரோன்ல நான் என்ன பண்றேன்? ஏசாமி போய் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் ரத்தத்தை கொண்டு போய் he offered to God his blood as perfect sacrifice. ஸோ த்ரோனுக்குள்ள நுழையணும்னா கர்டன் கிழிக்கப்படணும். கர்டனுக்குள்ள கிழிக்கப்பட்டாதான் நான் வந்து என்ன பண்ண முடியும்? த்ரோனுக்குள்ள நுழையும். இப்போ கர்டன் கிழிக்கப்பட்டுச்சு. ஏசாமி போய் தான் ரத்தத்தை ஜீவ பழுதற்ற பலியா, பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா அவர் பிதா கிட்ட கொடுத்து என்னத்தை வாங்கி தர்றாரு தெரியுமா நம்மளுக்காக? அவர் ரத்தம் சம்பாரிச்சு கொடுத்தது ஆவியானவர். இது மேன்மை பாராட்டுறது எதுவுமே கிடையாது. இட்ஸ் a free gift from God. எதுனாலனா he paid the price of his blood. அவர் பழுதற்ற ரத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆவியானவரை எனக்கு பெற்று தராரு from the throne of God. கடவுள்கிட்ட பிதா கிட்ட போய் சொல்லி, நான் செய்து முடித்துட்டேன் பிதா, நீங்க வந்து சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றுங்க. ஃபாதர் டோல்ட், எது ப்ராமிஸ் பண்ணாரோ ஃபாதர் ஹஸ் கிவன் தட் ப்ராமிஸ். எல்லா பழைய உடன்படிக்கை ஹோலி பீப்புள் எல்லாருமே இந்த நாட்களுக்காக காத்திருந்தாங்க. They didn't receive what God promised because Jesus didn't die on that day. நம்மளுக்கு என்ன தெரியுமா? We have gained a better promise that will make us perfect like Jesus. They didn't get that promise. ஆபிரகாம் கூட பார்க்கல தன்னோட டிசெண்டன்ஸ். ஏசாமி பார்த்தார். He saw his descendant. Isaiah பார்க்கலாம். After his soul suffers many things, he will see his descendants and be satisfied. He will see his life and be satisfied. நம்மலாம் அவரால பிறந்தவருங்க. We are his descendants. Abraham didn't see us. ஆனா ஏசாமி பார்த்தாரு நம்மள. அவர் கண்கள் என்னை கண்டது. அப்போ அவர் டிசெண்டன்ஸ் ஆகினது மட்டும் இல்ல, அந்த டிசெண்டன்ஸுக்கு பிதாவோட ஆவி ரொம்ப முக்கியம். தாயை போல அவரு. சோ பிறந்த குழந்தைக்கு ஆவியானவரை பெற்று தர்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு? அதுக்கு என்ன பண்ணாரு? தன்னுடைய ரத்தத்தை பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா, பர்ஃபெக்ட் ஆஃபரிங்கா கொடுத்து என்ன பர்ஃபெக்ட் ஆக்கும்படிக்கு, என்ன முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளா ஆக்கும்படிக்கு என்ன பண்ணாருன்னா ஆவியானவரை பெற்று தந்தார். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா தெரியுது. இந்த பிக்சர்ல நல்லா திறந்திருக்கு, உடன்படிக்கை பெட்டி தெரியுது. ஸோ உடன்படிக்கை பெட்டி த்ரோன் ஆஃப் காட் ஆட்டும். ஸோ இங்க இந்த திரைச்சது நல்லா யார் வேணா தைரியமா
த்ரோனுக்குள்ள நுழையும்படிக்கு கம் டு த த்ரோன் ஆஃப் காட் வித் பியூர் கான்ஷியஸ் அண்ட் ஷோர் ஃபெய்த் வித்தவுட் எனி ஃபியர் நம்மள சொல்றாரு. ஸோ வி ஹாவ் டு கோ டு த த்ரோன் ஆஃப் காட் டு ரிசீவ் ஹிஸ் கிரேஸ். இப்போ வந்து இந்த கப் ஆஃப் சாரோ முதல்ல கொடுத்தாருல, இப்போ இட் ஹஸ் டர்ன் டு கப் ஆஃப் ஜாய். எப்படி ஜாய் வந்துச்சு? சாரோ இந்த கப்ல தான் லாங்கிங் டு பி ஃபில்ட். வாட் இஸ் சாரோ? லாங்கிங் டு பி ஃபில்ட். ஃபில் பண்ணப்பட்டனா எஸ் ஐ வாஸ் ஃபில்ட் பை த ஜாய் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்து அவரோட ஜாயால என்ன நிரப்பினார். அப்போ ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எதுக்காக இந்த கப்பை அவ்வளோ தாவீது என்னுடைய பாத்திரம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. த ஜாய் ஆஃப் சால்வேஷன் என்ன மறுபடியும், ஏன்னா அவருக்கு ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சுச்சான். ரட்சிப்பின் பாத்திரம் என்ன, இட் இஸ் ஓவர்ஃப்ளோட். See, ரட்சிப்பின் sorrow, all my sorrows has turned to joy because of Holy Spirit. See, கடவுள் எந்த அளவுக்கு நிரப்புறானா, கடவுள் வந்து பாதி அளவு இல்லை, எந்த அளவுல so generous God we have. என்னோட பாத்திரத்தை எவ்வளவு நான் சீக் பண்றேனோ அவ்வளவு என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யறாரு. இங்க நிரம்பி வலியுது. எதுக்காக நிரம்பி வலியணும்? நான் இந்த உலகத்துல ஏன் ஒரு ஜாய் எனக்குள்ள நிரம்பி வலியணும்? ஏன் தெரியுமா? இந்த உலக மக்களை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க, முற்றிலும் மோர் தென் கான்கரரா வாழ. அதுக்கு தான் நான் வந்து என் கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஜாய் இஸ் மை ஸ்ட்ரென்த். எதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை? சோல்ஜருக்கு எதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை? அவன் போராடி வெற்றி பெற. அப்போ நான் நல்ல போராட்டத்தை போட, ஜெயத்தை கண்டு கொள்ள நான் வந்து என் கப்பு, என் பாத்திரம் கடவுளோட ஸ்ட்ரென்த்தால நிரம்பணும். இந்த உலகத்துல அவ்வளோ ஜெயிக்க வேண்டியது இருக்கு. என்னெல்லாம் ஜெயிக்கணும் தெரியுமா இந்த உலகத்துல? நம்ம see, he is helping me to fight a good fight. நான் இங்க நிக்கிறேன், எனக்கு ஒரு அடைக்கல, ஒரு ஷீல்டா இருக்காரு கடவுள். என்னோட ஷீல்டா இருக்காரு. எவ்வளோ திங்ஸ் என்ன அட்டாக் பண்ண வந்து இந்த உலகத்துல கல்லாட்டம். He becomes my shield. Holy Spirit becomes my shield. He helps me to fight a good fight in this world. எப்படி பாருங்களேன், இப்போதான் இந்த வசனம் அழகான வசனம். எவ்வளவு அழகான வசனம் தெரியுமா இந்த வசனம்? உபத்திரமானாலோ, துன்பமானாலோ, நாசமோசமானாலோ, பட்டயமோ, நிர்வாணமோ, உபத்திரவமோ, துன்பமோ, எதுவுமே கர்த்தரை அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா I am more than a conqueror. இனி எதுவுமே கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா I am filled with the joy of salvation. I am filled with the strength of God to the fullest. ஸோ எதுவுமே எனக்கு எதிராக வந்ததெல்லாம் தோத்துதான் போவோம். என்னை பிரிக்கணும், கடல்கிட்ட இருந்து பிரிக்கணும், வர்ற எல்லா நிர்வாணமும், எல்லா கில்ட்டோ, எல்லா ஃபியரோ தோத்துதான் போவோம் கடவுளோட பிள்ளைக்கு. நீதிமான் அநேக தடவை விழுந்தாலும் ஏந்திரிப்பான். அதுதான். அப்போ இங்க ஃபைட் பண்றேன், எல்லாத்தையும் ஜெயிக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. உயிர்த்த இந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு. இங்க பாரு, அது மட்டும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஆளும் ஆவிகள் ஆனாலும், ரூலர்ஸ் ஆனாலோ, அத்தாரிட்டிஸ் ஆனாலோ, மேலே உள்ள சக்திகள் ஆனாலோ, கீழே உள்ள சக்திகள் ஆனாலோ, வருங்காலங்களோ, நிகழ்காலங்களோ, வேற இந்த பூமியில் உள்ள வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கும். இங்க பாருங்க, ஆளும் சக்திகள், ஆளும் ஆவிகள் கூட என்ன கர்த்தரை விட்டு நம்ம யுத்தம் மனுஷரோடு அல்ல, நம் வான லோகத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் நம்மளுக்கு உபத்திரம் இருக்கு இந்த உலகத்துல. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை ஜெயித்தவர், உன்னில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உன்னு. இந்த எந்த மனுஷன் வரட்டும், எந்த பிசாசு வரட்டும், நம்ம கடவுள் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு, கடவுள் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. ஏன்னா I am filled with the spirit of God that came from the sacrifice of Jesus' blood. Free gift. இது மட்டும் இல்லை, தேவ தூதர்கள் கூட என்னை விட்டு கடவுளோட அன்பை விட்டு பிரிக்க முடியாது. See, மரணமானாலும், மரணம் இருள், ஜீவனானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும் இனி ஒன்றும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தகுதி எனக்குள் இருக்கிறது. ஏன்னா இப்ப என் பாத்திரம் நிரம்பி வழியுது. See the maturity. ஃபர்ஸ்ட் அலைவா இருக்கேன் தர்ஸ்டுக்கு, அதுக்கப்புறமா பசி உண்டாகுது, அப்புறமா சாப்பாடு எப்படி போடுறாரு, முழுமை ஃபுல்லாகிற வரைக்கும் போய் என்ன ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு டு ஃபைட் ஆல் தி எனிமீஸ். ஸோ கடவுள் வந்து அப்படிப்பட்ட தகுதி உள்ளவனா என்னை மாத்திருக்கு. கடவுள் உண்டான தர்ஸ்ட் என்னை தகுதி உள்ளவனை முதல்ல நீதிமானா மாத்துச்சு, பாக்கியவானா மாத்துச்சு, இப்போ வந்து முற்றிலும் ஜெயம் கொள்ள பலவானா மாத்துச்சு,
தகுதி உள்ளவனா மாத்துச்சு. எப்படி தகுதி உள்ளவனா மாத்துச்சுன்னா, அவர் ஆவிக்குரிய தாகம் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, நீ கடவுளோட த்ரோனுக்கு போகணும்னாலே தைரியமா உனக்கு ஒரு தகுதி வேணும். முற்றிலும் ஜெயம் கொண்டு வந்தா கடவுளோட த்ரோன் போன. ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா, those who go to the throne of God are those who found victory. அவங்க என்ன சொல்றாருன்னா, I will give them water of life as a free gift for those who have won victory. ஸோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாங்க ஜெயித்திருக்கிறோம் எல்லாத்தையும். அப்படிப்பட்ட சோல் தான் த்ரோன் கிட்ட போக முடியும். those souls can share in the life that God gives them. See, he's sharing in the glory of your son. பிதாவின் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதாவை உண்டான மனதில் இந்த திட்டம் என்னன்னா, நம்ம எல்லாம் குமாரனுடைய மகிமையை ஷேர் பண்ணும். See, God is sharing his life. எந்த லைஃப்னா, யாருக்கு உண்டான கிறிஸ்துவோட லைஃபை ஷேர் பண்ண. கிறிஸ்து எப்படிப்பட்ட கிறிஸ்துனா, இட்ஸ் a glorified Christ. பிதாவின் இந்த கிறிஸ்து யாருன்னா, இப்ப ஷேர் பண்றல இந்த லைஃப், அவர் யாருன்னா, பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவர். அவரோட ஜீவன் எனக்கு அவரோட க்ளோரியை ஷேர் பண்றாரு. பிதாவின் வலது பாசத்துல he is full glory. ஏன்னா பிதாவின் வலது பாசத்துல உட்காரணும்னா he should have found victory over everything. அப்பதான் பிதாவின் வலது பாசத்துல உட்கார முடியும். அப்போ பிதாவின் மகிமையை ஷேர் பண்ணவரு எனக்கும் அதே மகிமையை ஷேர் பண்ணப்போ, கிறிஸ்து வலது பாசத்துல இருக்கிற காரியங்களே நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏசாமி. நீங்கள் மறுபடியும் அவரோட உயிரோட எழுந்ததால், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சதால், நீங்க பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாடுங்கன்னா, இதுதான் sharing in the good life that God has prepared for us in Christ. உலக தோற்றத்துக்கு முன்னாலே பிதாவானவர் கிறிஸ்துக்குள் நல் வாழ்க்கையை, அவருக்குள்ள இருக்கிற பிளெஸிங்கை ஷேர் பண்ணும்படிக்கு பிதா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாராம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி have to share in his glory. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த நல்ல வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வாழ்க்கையை நான் வாழணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வாழ்க்கையை, அப்படிப்பட்ட விக்டோரியஸ் லைஃபை நான் வாழணும். ஏன்னா அவர் மகிமைக்கு பாத்திரவானா அப்பதான் நான் மாற முடியும். I have to run. உலகத்தாரும் ஓடுறாங்க, அழிஞ்சு போற ஒரு கிரவுனுக்காக, நிலையற்ற ஒரு கிரவுனுக்காக ஓடுறாங்க. நானும் ஓடுறேன். ஆனா டு கெயின் அ கிரவுன் that is of everlasting glory. See, everlasting glory, the blessing that belongs to God's children that never fades away in glory. மோசேயோட மகிமை குறைஞ்சிட்டே வந்துச்சு பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையோட பிளெஸிங் என்ன தெரியுமா? டு கெயின் அஸ் அ கிஃப்ட் தட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். மகிமை குறையே குறையாது. அந்த பழைய உடன்படிக்கையோட ஒப்பிடும்போது புதிய உடன்படிக்கை ஹாஸ் அ கிரேட்டர் க்ளோரி that continues forever. அப்படிப்பட்ட கிரவுனை உடையவர்களை நம்ம தேவ குமாரனுக்குடைய மொத்த மகிமை உடையவர்களா, பர்ஃபெக்ட் மேன் ஃபவுண்ட் இன் கிரைஸ்டா மாறும்படிக்கு நம்மளை வலது பாசத்துல மட்டும் உட்கார வைக்கல, நம்மளை எல்லா கனத்துக்குரியவர்களா, நீதிமான் தலையின் மேல் நித்திய சந்தோஷம் இருக்குமா, அப்படிப்பட்ட நித்திய சந்தோஷம் உடையவர்களா என்னை முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய மகிமை எனக்கு வந்திருக்கு. சிலுவை செய்து முடித்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரே ரீகேப். மாம்சத்துல அவர் என்ன செஞ்சு முடிச்சாரு? நீதிமானா மாத்தினாரு. சரீரத்துல என்ன செஞ்சு முடிச்சாரு? என்ன பிளஸ்டடா மாத்தினாரு. சோல் என்ன செஞ்சு முடிச்சாரு? அவளை என்ன முற்றிலும் ஜெயக்குள்ள பலவானா மாத்தினாரு. ஸ்பிரிட்ல என்ன செஞ்சு முடிச்சா தெரியுமா? என்ன பாத்திரவானா மாத்தினாரு. See how much God's love has been for us. நான் பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் எனக்கு அப்படிப்பட்ட சிலுவை பத்தி இந்த உபதேசம், இது தேவ பலனா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மாறணும்னு வேண்டுறேன். இந்த உபதேசத்தை கேட்டு let us dwell and delight in the finished work of cross and enter into the glory and rest of Christ. Finished work of Christ. Thank you.